வெல்கம் டு தி அனிமே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் பீஸோட சாப்டர் 1148 ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் சாப்டரில் கபனும் ராபினும் ஹோலி நைட்ஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த சாப்டரை முடிச்சிருப்பாங்க. பட் அந்த சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அண்ட் ஸ்டில் இந்த சாப்டர் 2 வரைக்கும் நம்ம லூஃபியோட குரூப்பையே காமிக்கல. அவங்க எப்போ இந்த ஃபைட்டில் ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஜாயின் பண்ணால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனவே இன்னைக்கு இந்த சாப்டர் நம்ம ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ணிடுவோம். அண்ட் நாளையிலிருந்து நம்ம சேனலோடைய நேம் D1 அனிமே அப்படின்னு மாற்ற போகிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். Anyway, let's get into the video. ஓகே, ஒன் பீஸ் சாப்டர் 1148 டைட்டில் ரோஞ்சா. இந்த ரோஞ்சான்ற நேம் அந்த ஹாஸ்டேஜாக எடுக்கப்பட்ட அந்த சில்ட்ரன்ஸில் இருக்கிற ஒரு பொண்ணுடைய நேம். அண்ட் இப்போயே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். என்னன்னா இது அஃபிஷியல் டிரான்ஸ்லேஷன் கிடையாது, ஆன்லைனில் லீக் ஆன டிரான்ஸ்லேஷன் தான். அதனால இந்த சாப்டர் பற்றின எந்த ஒரு இமேஜஸும் நான் ஆடும் பண்ணல. அண்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் இஷ்யூவும் இருக்குது, அதனால தான். எனவே இந்த ஒரு சாப்டருடைய கவர் பேஜில் எமோட்டோ அவங்களுடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்படியே நம்ம சாப்டருக்குள்ளே போனோம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ரோஞ்சான்ற ஒரு பொண்ணு அந்த ஹாஸ்டேஜ் குரூப்பை விட்டு தனியாக ஒரு இடத்துக்கு போறாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த சில்ட்ரன்ஸ்ல இருக்கிறது சன் வேர்ல்டுல, அந்த சன் வேர்ல்டுல இருந்து அண்டர் வேர்ல்டுக்கு குதிக்க போறாங்க. ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா இங்க நம்ம கங்கோவுடைய பவர் யூஸ் பண்ணி தானே ரோஞ்சாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ரோஞ்சாவை அந்த சன் வேர்ல்டுல இருந்து குதிக்க கரெக்டான ஒரு இடத்தை பார்த்து ரோஞ்சாவை அந்த இடத்துல நிக்க வைக்கிறாங்க. இந்த பொண்ணு இந்த மாதிரியான ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு சமாஸ் வந்து எல்பாஃபே பிளாக்மெயில் பண்றாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா அந்த லைப்ரரியையும் ஸ்கூலையும் டெஸ்ட்ராய் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா இந்த பொண்ணை நான் கீழே தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு அவங்க பிளாக்மெயில் பண்றாங்க. அண்ட் உங்களுடைய டெசிஷனை 30 செகண்ட்ஸ்குள்ள எடுக்கணும் அப்படின்ற மாதிரி டைமிங்கும் கொடுக்குறாரு. பட் அந்த லைப்ரரியில ஒஹாரால ரெக்கவர் பண்ண புக்ஸும் எல்பாஃபோட ஹிஸ்டரி பத்தின புக்ஸும் இருக்கு. அதனால அதை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ், அதாவது நாமி, ஜின்பே, ஊசோப், அப்புறம் ப்ரூக், இவங்க எல்லாரும் கங்கோவால எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் பண்ண முடியல. பிகாஸ் கங்கோ அவங்களுடைய பவர் மூலியமா அந்த 4 பேரையும் கட்டி போட்டிருக்காங்க. அதனால அவங்களால எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் கொடுக்க முடியல. பட் இந்த ஒரு இடத்துல ஜின்பே ரொம்ப லோவா காமிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ்ல நம்ம லூஃபி, ஜோரோ, சாஞ்சி இவங்கெல்லாம் கடுத்து நம்ம ஜின்பே தான் ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர். அப்படி இருக்கிறப்ப அவருடைய அட்டாக்ஸ் எதுவுமே ஹோலி நைட்ஸ் மேல ஒர்க் அவுட் ஆகல. அவர் அட்டாக் பண்ணாரான்றதே ஒரு டவுட்டா தான் இருக்கு. இதனாலேயே ஜின்பே மேல ஒரு கிரிட்டிசிசம் உருவாகி இருக்கு. ட்விட்டர்லாம் இவரை ஃபேட்டாஸ் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஓடா இவருக்கான பவரை இந்த மாதிரியான ஒரு இடத்துலலாம் கொடுக்கல. அண்ட் எக்கெட்லயுமே இவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஜின்பேவை ஏன் இவ்வளோ லோவாக காமிக்கிறாங்கன்னா, ஜின்பே ஒரு ஹோலி நைட் அப்படி இல்லைன்னா அந்த 5 எல்டர்ஸ் அட்டாக் பண்ணா மற்றவங்களுக்கு அவங்க கூட ஃபைட் பண்றது ஈஸியாக தான் இருக்குமோன்னு தோணுன்றதுனால ஜின்பே இந்த மாதிரியான ஒரு இடத்துல லோவா காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன ரீசன் தோணுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனவே இந்த சாப்டருக்கு வருவோம். இந்த சாப்டர்ல இப்போ டைமிங் போயிட்டு இருக்கு. நம்ம ஜெயன்ஸும் என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமிங் போயிட்டு இருக்கிறப்ப நம்ம சமர்ஸ் என்ன சொல்றாருன்னா, அந்த லைப்ரரியில இருந்து ஒரு புக்கு கூட வெளியே வரக்கூடாது அப்படின்றாரு. அவர் சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்ம ராபின் சமர்ஸ் அட்டாக் பண்றாங்க. அண்ட் இந்த இடத்துல பாருங்க, நம்ம ராபினே சமர்ஸ் அட்டாக் பண்றாங்க. பட் நம்ம ஜின்பே சும்மா தாங்க இருக்காரு. இவன் அவருடைய ஹாக்கி யூஸ் பண்ணி கூட எதுவுமே ட்ரை பண்ணல. இதனால அந்த கேரக்டர் மேல ரொம்ப கடுப்பா இருக்காங்க. எனிவே சோமர்ஸ்க்கு அந்த அட்டாக் யார் பண்ணுது அப்படின்னு அந்த ஹேண்ட்ஸை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு ராபின் தான் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிடுது. இப்ப ராபின் என்ன பண்றாங்கன்னா சமர்ஸோட சேர்ந்து அந்த ரோஞ்சாவை ஒரு பள்ளத்தாக்குல இருந்து கீழே நிக்க வச்சிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து கீழே விழுறாங்க நம்ம ராபினும் சமர்ஸும். என்னடா நம்ம ராபின் சாக்ரிஃபைஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது. நம்ம ராபினுடைய டூப்ளிகேட் தான் சமர்ஸ் மேல இருக்கு. ஸோ அவங்க சமர்ஸை திசை திருப்பிட்டு நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸையும் அந்த சில்ட்ரன்ஸையும் சேவ் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் ராபினால அந்த 2 குரூப்பையும் சேவ் பண்ண முடியல. அண்ட் சம்மர்ஸும் அவருடைய பவர் யூஸ் பண்ணி ராபினை கில் பண்ண பார்த்திருப்பாரு. பட் அங்க இருந்தது டூப்ளிகேட் தானே, அதுக்கப்புறமா தான் அவருக்கு தெரியும். அதுக்கப்புறமா மறுபடியும் அவர் இருந்த இடத்துக்கே வந்துடுறாரு. அதுவும் லாஸ்ட் ஒரு 10 செகண்ட் இருக்கிற டைம்ல ஸ்டில் அந்த ஜெயன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி டைமிங்கும் போயிட்டு இருக்கு. சம்மர்ஸும் அந்த ஒரு இடத்துக்கு ரிட்டர்ன் ஆயிடுறாரு. அந்த 10 செகண்ட்ல இப்ப அந்த ரோஞ்சா சின்ன பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, என்ன சூஸ் பண்ணாதீங்க, அந்த லைப்ரரியும் ஸ்கூலும் இருக்கட்டும், அதுதான் எல்பாஃபோடைய ஒரு அடையாளம். எனக்காக அந்த லைப்ரரியும் ஸ்கூலும் அழிஞ்சு போச்சுன்னா என்னால் வாழ்க்கை ஃபுல்லாக அதை ஏற்றுக்க முடியாது. அதே அந்த லைப்ரரிக்காகவும் அந்த ஸ்கூலுக்காகவும் நான் இறந்து போறேன்னா நான் லக்கியாக தான் இருப்பேன் அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு வயசுல பெரியவங்க மாதிரி பேசியிருப்பாங்க. அதுவும் அழுதுட்டே சொல்லியிருப்பாங்க. பட் டெசிஷன் இவங்க கையில் கிடையாது. ஸோ டெசிஷன் ஜருல் கிட்ட தான் இருக்கு. இப்போ லாஸ்ட் 3 செகண்ட்ஸ் கவுண்ட் டவுன் ஆகுது. அந்த டைமிங் எண்ட்ல ஜருல் அந்த ஸ்கூலையும் லைப்ரரியும் ஃபயர் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாரு. அவர் ஆர்டர் கொடுத்த உடனே அந்த ஸ்கூலையும் லைப்ரரியும் அவங்க ஃபயர் பண்ண போவாங்க. அந்த
ஆர்டர் கேட்ட உடனே ராபின் அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்களால அந்த ஒஹாரா புக்ஸை ரீட் பண்ண முடியல. அகைன் ஒரு சான்ஸ் கிடைச்சப்ப அந்த சான்ஸ்லயும் இந்த ஹோலி நைட்ஸ் மண்ணள்ளி போட்டாங்க. ராபினுக்கு என்ன இப்படி நடக்குதுன்னு தெரியல. பட் ஸ்டில் அந்த லைப்ரரி இன்னும் ஃபயர் பண்ணல. ஆர்டர் தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த டைம் அந்த புக்ஸுக்கு எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ராபின் அழுதுட்டு இருக்கிறப்ப சம்மர்ஸ் வந்து அவருடைய பவர் யூஸ் பண்ணி ராபின் அட்டாக் பண்ணுவாரு. இந்த ஒரு டைம்ல கபனுடைய என்ட்ரி. ஸோ கபன் நம்ம சம்மர்ஸ் அட்டாக் பண்றாரு. கபனை பார்த்த உடனே சம்மர்ஸ்க்கு சரியான ஷாக்கு. ஸோ கபன் சம்மர்ஸ் அட்டாக்கும் பண்ணிடுறாரு. ஒரு வேற லெவல் பேனலாவும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதோட இந்த சாப்டர் எண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஃபைட்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஒரு சாப்டருக்கு அப்புறமா ஒரு பிரேக் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் 1 வீக் பிரேக் தான். அடுத்த சாப்டருக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். அண்ட் அவள் தான் இந்த சாப்டருடைய எக்ஸ்பிளனேஷனும். சாப்டரில் மெயினாக சன்ரியல்னு நடந்துட்டு இருக்கிற ஃபைட்டை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் ரிவீலும் பண்ணல. அதனால இந்த ஒரு சாப்டர் ரொம்ப லென்த்தாக இல்லாமல் ஷார்ட்டாகவே இருந்தது. அதே மாதிரி இந்த வீடியோடைய எடிட்டிங் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகியிருக்கலாம். அப்படி கொலாப்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. அண்ட் வாய்ஸ்லையும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அது ஏன்னா என் நேரம் தாங்க சொல்லணும். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருக்கிறதுனால எனக்கு கிடைக்கிற டைமில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் கேட்ட வாய்ஸ் மார்னிங் 6 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதே இப்போ பேசிகிட்டே இருக்கிற டைம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1:30 ஆகுது. அதனாலே வாய்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியலாம். ஸோ அதனால தான் இந்த வீடியோவும் கொஞ்சம் ஷார்ட்டாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டு இருக்கிறதுனால என்னால் கன்சிஸ்டண்ட்டாக ரெக்கார்ட் பண்ண முடியல. கிடைக்கிற கேப்பில் தான் ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு லாஸ்ட் அப்லோட் பண்ண அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டை படிச்சிருப்பீங்க. அதை பற்றி என்னால் பேச முடியலை. பிகாஸ் அது இந்த டைமில் பேசினா கரெக்டாக இருக்காது. அண்ட் அந்த ஒரு ரீசனால தான் என்னால் லாஸ்ட்டாக ஒரு 1 இயராக வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ண முடியல. அண்ட் போன வருஷம் மே மந்த் அப்படி இல்லை ஏப்ரல் மந்தில் கூட நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்போத்துலேருந்து தான் இந்த பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. என்னோட ரெகுலர் ஃபாலோவராக இருந்தால் நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். இதுக்கப்புறமாவது நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நம்ம சேனலோடைய நேம் D1 அனிமேன்னு மாற்ற போகிறோம். ஸோ அதையும் மறக்காதீங்க. இனிவே அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, stay tuned.